ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொழும்புச்சம்பழம் சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடச்சட்டி வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் 20 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னையும் 3 கொழும்புச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இதை டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு கிளறும் போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு திக்கானதுலையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப்பாட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்குங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்குங்க. இப்படி ஒவ்வொரு லேயராக போட்டு கிளறினோன்னா சாப்பாடு ஈவனாக கிளற முடியும். சாப்பாடு இந்த மாதிரி விதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 3 கொழும்புச்சம்பழம் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 கொழும்புச்சம்பழம்னு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஈவனாக கிளறினோன்னா நம்ம கொழும்புச்சம்பழம் சாப்பாடு ரெடி. தேங்க்யூ.